எதிர்பாராத சின்ன சின்ன வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அல்லது எதிர்பாராத சின்ன சின்ன நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணப்புழக்கம் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் அப்பப்போ தடப்பட்டு இருக்கும். ஆனால் பூர்வீகத்திட்ட வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஒரு மணி ஃப்ளோ இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு நண்பர்களே. யாருக்கு 8ஆம் இடம், யாருக்கு 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தசை புக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்கள் உறுதியாக நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா அவசரப்பட்டு இப்படி தான் போயிட்டு தேவையில்லாமல் யாருக்கா ஜாமீனை போட்டுட்டு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு நவக்கிரக குரு பகவானினுடைய வக்கர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது நமக்கு தெரியும். அந்த விதத்தில் இது வக்கர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு. எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும். அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷபராசியில் வீற்றிருக்கின்றார். அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். ஏறத்தாழ 4 மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது. இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும், எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம். நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலன் ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது. ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன். அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். துலா ராசி நேயர்களே, துலாத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே இந்த குரு பகவானினுடைய வக்ரமானது நடைபெறுகின்றது. 8ஆம் வீட்டிலே குரு வக்ரம் பெறுவது என்பது அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த நிலைப்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பு கிடையாது தான். ஆனால் எல்லாரும் இதை பார்த்து பயப்படணும்னா அப்படி கிடையாது. இந்த குரு வக்ர பயிற்சி யாருக்கு டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரான்னு பாருங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாகி இருப்பார். ஆனால் இந்த குருவின் பெயர்வு நிச்சயமாக உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாகலை, இது பெரிய தாக்கம் ஒன்றையும் தராது, நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை எடுத்து உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுட்டு பாருங்கள். நான் ஒவ்வொரு பலன்களை சொல்லுகின்ற பொழுதும் இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன். நான் எந்த பலன் சொல்லும்போது உங்களுக்கு தசாபுக்தி அமைப்புகளும் மேட்ச் ஆகுதோ அந்த பலனை மட்டும்தான் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கணும். மற்ற பலன்கள் உங்களுக்கு பெரிதாக நடக்காது, பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இந்த புரிதலோடு இப்போ உள்ள போவோம். அன்பு நண்பர்களே, லக்னத்துக்கு 8ல் குரு வக்ரம் பெறுவது அந்த அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கிடணும். இது எதுக்கெல்லாம் சிறப்புங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, இது சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற அந்நிய இடங்களுக்கு போகிறதுக்கு, அங்கே போயிட்டு வசிக்கிறதுக்கான முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, வேலைக்கு வெளிநாடு போகிறது, இல்லை சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் போய் பிழப்பு நடத்த பார்க்குறது, இந்த முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. முதல் விஷயம். அப்படியே தசாபுக்தி பக்கம் வந்துருங்க. ஜாதகத்தில் யாருடைய ஜாதகப்படி 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக அது கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? தாராளமாக முயற்சிக்கலாம். எங்களுக்கு தசாபுக்தி நடக்கலைங்க, நீங்கள் முயற்சிக்காதீங்க, உங்களுக்கு முயற்சி மட்டும்தான் இருக்கும். தசாபுக்தி நடந்தால் தான் விஷயம் நடக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எதிர்பாராத, இது எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது, எதிர்பாராத சின்ன சின்ன வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அல்லது எதிர்பாராத சின்ன சின்ன நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். யாருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் 5ஆம் இடம் 11ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவங்க இப்போ நடக்கணும். சரிங்களா? இந்த 4 மாதத்துக்குள்ள நடக்குதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத சின்ன சின்ன பண வரவு, இல்லை எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன லக்கு, ஏதோ ஒன்று, பணம் சொல்ல முடியாது, ஒரு உணர்வாக இருக்கலாம்,
இல்லை ஒரு உதவியாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு லக்கு கிடைக்கும் திடீர்னு. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு கையில் பணப்புழக்கத்தை நன்றாகவே கொடுக்கின்ற காலகட்டம். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணப்புழக்கம் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் அப்பப்போ தடப்பட்டு இருக்கும். ஆனால் பூர்வீகத்திட்ட வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஒரு மணி ஃப்ளோ இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு நண்பர்களே. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா எப்பவுமே குருவினுடைய பார்வைக்கு பலம் அதிகம். இருப்பு சரியில்லையா? சரியில்லை. ஆமாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. பார்வைக்கு பலம் அதிகம். இந்த காலகட்டம் ஏதாவது பெண்டிங் நின்று போன வீடு கட்டுற வேலையை மீண்டும் எடுத்து செய்கிறது, இல்லை ஒரு சொத்து வாங்குகிற முயற்சி ஏதாவது பெண்டிங்கில் இருக்குன்னா அதை பண்ணுறது, அசட்ஸை உருவாக்குறதுக்கு சிறப்பான காலகட்டம். இல்லை பெண்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் இந்த ஹோம் அப்ளையன்சஸ் பொருட்கள் வாங்கணும், நீண்ட நாட்களாக இந்த பொருள்லாம் வாங்கணும்னு எங்களுக்கு முயற்சி, ஆனால் பண்ண முடியல, ஆனால் இதை பண்ணணும்னு ஆசை, அப்படி இப்படின்னு ஏதாவது முயற்சிகள் வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த முயற்சிகள்லாம் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக அந்த வீடு கட்டுற முயற்சிகள்லாம் வெற்றியடையும், தாராளமாக முயற்சிக்கலாம். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, யாருக்கு 4ஆம் இடம் யாருக்கு 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதோ அவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக அமைய பெறுகின்றது என்பதனை மட்டும் நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள்ல தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதனை அடுத்த அமைப்பாக பிள்ளைகளோட படிப்பில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தங்கள், மிக கடுமையான சோம்பல் தன்மை ஓரளவுக்கு குறைஞ்சி பிள்ளைங்க பரவாயில்லைங்கிற அளவுக்கு படிப்பில் நல்ல நகரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, யாருக்கு 4ஆம் இடம் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு படிப்பில் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோ இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இதான் நண்பர்களே நன்மை. ஆனால் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. சரிங்களா? அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முதல் விஷயம், பொருளாதார ரீதியாக கடனை உடனே வாங்கி எதையும் பெருசாக பண்ணிடாதீங்க. இப்போ வீடு கட்டலாம்னு சொன்னேன், கையில் பணம் இருந்தால் கட்டுங்க, இல்லைன்னா விட்டுணும். நீங்கள் கடனை வாங்கி கட்டிங்கன்னா அது கடன் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஏன்னா 6-8 தொடர்பில் குரு இருக்கார். இது அந்தளவு ஒரு 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 மேன்மையான அமைப்பு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளையோ அல்லது கடுமையான கடன் தொந்தரவுகளையோ ஏற்படுத்துகின்ற அமைப்புகளில் இந்த வக்ர குரு பெயர்வு உண்டு. வக்ர குரு பெயர்வு உண்டு. ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களை இது பெரிதாக பாதிக்காது. சொந்த ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆக இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாபுக்தியின் பக்கம் போங்க. அப்படி யாருக்கு 6ஆம் இடம் யாருக்கு 8ஆம் இடம் யாருக்கு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடிகளை அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் கடன் தொந்தரவுல சிக்கிறது இந்த மாதிரி போய் மாட்டிக்கிடுவீங்க. அப்போ கடனை ஏற்படுத்தி எதையும் பண்ணக்கூடாது. தொழிலில் பெருசாக முதலீடுகள் போடுறது, அகலக்கால் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் இருப்பது நல்ல மேன்மை ஒரு அமைப்பு. வேற என்ன சார் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை வேற என்ன சிறப்புங்கிறதோட சிறப்பு சொல்லிட்டோம். கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் ஹெல்த்லைங்க உடல்நிலையில் தேவையில்லாத தொந்தரவுகளை எல்லாம் தரும். தேவையில்லாத தராது, நம்ம பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தரும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஹெல்த் ரொம்ப தொந்தரவு பண்ணும். குறிப்பாக வயதானவர்களும் சின்ன பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட வேண்டிய ஒரு விஷயமானது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஹெல்த் தொந்தரவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே போயிட்டு சுயமாக ஒரு மாத்திரை எடுக்கிறது, ஒரு மருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு உங்களுடைய மருத்துவர், அது என்ன மருத்துவமாக இருந்தாலும் அதை நாடிடுறது நல்லது. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக ஹெல்த்தில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் பார்த்து பண்ணணும். ஆக பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்கணும், உடல்நல ரீதியாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிறீங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பிறருக்கு முன்னின்று ஜாமீன் போடுறது, நீங்கள் கையெழுத்து போட்டு பிறருக்கு பணம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி பிறருக்கு உதவுகிற கர்ணனாக போயிட்டு நீங்கள் சிக்கிக்கக்கூடாது. ஏன்னா இவர் இங்கே இருப்பார், நீங்கள் இங்கே இருப்பீங்க, சம்மந்தமே இருக்குது, ஒரு 2 நாள் பழக்கமாக இருக்கும், வாங்கி பணத்தை இங்கே கொடுத்துட்டு அவர் கொடுத்த ஒரே பாவத்துக்காக நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்படி மாட்டிக்குவீங்க.
அதே போல் ஜாதக ரீதியாக வாங்க, யாருக்கு 8ஆம் இடம் யாருக்கு 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தசை புக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்கள் உறுதியாக நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா அவசரப்பட்டு இப்படி தான் போயிட்டு தேவையில்லாமல் யாருக்கா ஜாமீனை போட்டுட்டு சிக்கிக்கிடுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமானதாக உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு நண்பர்களே. இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேற என்னங்க முக்கியமான ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம், ஆரோக்கியம், இந்த மாதிரியான திடீர் எதிர்பார்ப்பாத ஒரு அமைப்புகள் உண்டுன்னு சொன்னோம். அதே போல் உறவுகள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க. தேவையில்லாத உறவு சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு கிரகநிலைகள் உண்டு என்பதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆக பெருவாரியான அமைப்புகளை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் என்னால் நீடித்து பெருசாக இப்படிலாம் அடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் நிதானிச்சு இருந்துங்க எல்லா விஷயத்துலையும் அப்படிங்கிறது. குறிப்பாக 6, 8, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுதுன்னா உறுதியாக ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் எல்லா விஷயத்துலையும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அன்பு நண்பர்களே, உங்களுக்கு சுருக்கமாக சொன்னாலும் கூட இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய இடங்களாக இருக்கின்றது அப்படிங்கிறத துளாராசினியர்கள் மனதில் வச்சுக்கிடணும் இந்த 4.5 மாதத்துக்கு. சரிங்களா? பின்பு அதனை அடுத்தடுத்து உங்கள் தசாபுக்திகள் நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிதாக இந்த கோச்சார பலன்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, எல்லோரும் நன்றாகவே இருப்பீர்கள். அகலக்கால் வைக்காமல் இருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.